Hello everyone, this is Anuri. Welcome back to my channel. நம்ம வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த இன்ஃபர்மேஷன் இது. பப்ஜினால் வந்து என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகம் ஃபுல்லாக வந்து பப்ஜி கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து பப்ஜி கேமுக்கு வந்து அடிக்டடாக இருக்காங்க, அண்ட் அதனால் எவ்வளோ பேர் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இல்லையா. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லலாங்க. என்னென்னா, அகமதாபாத்தில் இந்த பப்ஜி கேம்னால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து, அதாவது அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 19 ஏஜ் தான் ஆகுது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவள் ஹஸ்பண்ட் கிட்ட இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன், எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் 181 கேர்ள்ஸ் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு வாழ பிடிக்கல, ஸோ எனக்கு வந்து தனியாக ஒரு பிளேஸ் வேணும், அதனால் வந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க, என்னம்மா ஆச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஏதாச்சும் சண்டையா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே மழுப்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வேணும், எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ரொம்பவே பெரிய சண்டை நடந்திருக்கு. சரி, எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து எப்போவுமே வந்து பப்ஜி அடிக்டட். அந்த பொண்ணு எப்போவுமே வந்து எப்போவுமே பப்ஜி கேம் தான் விளையாடிக்கிட்டே இருப்பானா. ஸோ விளையாடிக்கிட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வயசில் குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ நீ குழந்தையும் பார்த்துக்க மாட்டேற, வீட்டையும் பார்த்துக்க மாட்டேற, எப்போ பாரு வந்து ஃபோனே நோண்டிட்டு இருக்க, கேம் பப்ஜி கேமே வச்சு விளையாடிட்டு இருக்கே, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பெரிய சண்டையே உருவாயிருக்கு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இங்கே தான் சண்டையாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அதாவது அவங்க அப்பா அம்மா அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அங்கேயும் அதே போல தான் அந்த பொண்ணு வந்து எப்போ பார் வந்து ஃபோனே நோண்டிட்டு இருந்திருக்கா, எந்த ஒரு வேலையும் பார்க்காம எப்போ பார் பப்ஜி தான் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கா. அவங்க பேரண்ட்ஸுமே வந்து ரொம்பவே கோவப்பட்டு, எதுக்காக நீ இதே போல் விளையாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க. 3வது தடவை வந்து ஃபோனை பிடிங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ஒரு டெப்ரெஷன் ஆகிட்டு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல், அதனால தான் 181 அதாவது கேர்ள்ஸ் ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காள். இது மாதிரி வந்து எனக்கு வந்து யாருமே எனக்கு வேண்டாம், என் ஹஸ்பண்டும் வேண்டாம், எனக்கு இந்த பேரண்ட்ஸும் வேண்டாம், நான் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து, நான் வந்து தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்ள்ஸ் ஹெல்ப்லைன்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கிற மேல் அதிகாரிகள் எல்லாம், சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு யாருமே வேணாம், நான் உங்களுக்கு வந்து தனியாக விட்டுறோம், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபோன் ஃபெசிலிட்டிஸ், எந்த ஒரு இன்டர்நெட் நெட்வொர்க் எதுவுமே இந்த மாதிரி இல்லாமல் தான் நான் உங்களுக்கு வந்து உங்களை நாங்கள் தனியாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, ரொம்பவே வந்து பயந்து போயிட்டு, இல்லை எனக்கு வந்து ஃபோன் தேவை, பிகாஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பப்ஜி பார்ட்னர். ஸோ பப்ஜி கேம் விளையாடுற பார்ட்னர் தான் அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவங்க தான் முக்கியம், நான் வந்து அவங்க கூட வந்து கண்டிப்பாக நான் காண்டாக்டில் இருக்கணும், ஸோ எனக்கு வந்து ஃபோன் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட இருக்க பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும், ஸோ என்னை தனியாக விடுங்க, எனக்கு என் பேரண்ட்ஸும் வேண்டாம், எனக்கு என் குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து முடிவெடுத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து இந்த பப்ஜி கேம்னால ரொம்பவே வந்து மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பப்ஜி கேம் வந்து எல்லாருமே விளையாடுறாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே, வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விளையாடுறாங்க. ஆனால் வந்து இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அந்த கேம் வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே வந்துருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ளூ வேல் கேம், அதுக்கப்புறம் வந்து மோமோ கேம், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து. ஸோ இப்போ வந்து இந்த பப்ஜி கேம்னால் வந்து எவ்வளோ பேர் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ ப்ராப்ளம் இதனால் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த கேம்னால் ஒரு நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சு தான் போகுது. ஸோ அகமதாபாத்தில் ஒரு 19 வயசு பொண்ணு, குழந்தை வேண்டாம், ஹஸ்பண்ட் வேண்டாம், என் பேரண்ட்ஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த பப்ஜி கேம் தான் முக்கியம், பப்ஜி பார்ட்னர் தான் எனக்கு முக்கியம், ஸோ என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மென்டலி அஃபெக்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்து துணிஞ்சு முடிவெடுத்திருக்கா. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், இந்த ஒரு கேம், இந்த ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஆனால் வந்து இதனால் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகி எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்து அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ எல்லாருமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலாக எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டுலேருந்து, விளையாட்டுலேருந்து, எதுவாக இருந்தாலும் சரி, திங்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அளவாக எடுத்துக்கோங்க, அளவாக பண்ணுங்கள். அளவுக்கு மீறினால் கண்டிப்பாக வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது கரெக்டாக அந்த லிமிட்டாகவே போய் முடியும். நீங்கள் அளவுக்கு மீறி அதுலேயே இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்துலையுமே சரி, நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் லவ் பண்ணிங்கன்னு வைங்க, டக்குன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன சண்டை
வந்தால் கூட நீங்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதே போல் தான் எல்லா விஷயத்துலையுமே சரி, நீங்கள் வந்து அளவாக இருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் விளையாடுற கேம் முதற்கொண்டு, இந்த பப்ஜி கேமை கூட யாருமே விளையாடாமலாம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் விளையாடுங்க, ஆனால் அளவாக விளையாடினீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த பொண்ணு வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் ரொம்பவே வந்து பப்ஜி. ஸோ இந்த பப்ஜிலேயே இருந்ததுனால அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவன் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கா. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருமே வந்து பப்ஜி விளையாடுறீங்களா? இந்த உலகத்தில் வந்து பப்ஜி கேம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு பர்சன்டேஜ் வேணால் யாருமே வந்து அது பப்ஜி கேம் பக்கமே போகாமல் இருக்கலாம். ஸோ நானும் கூட பப்ஜி கேம் எனக்கு எப்படி விளையாடணும் கூட எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஆப் கூட என் ஃபோனில் இல்லை. ஸோ எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி 1% சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ஜி பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து மொத்தம் 99% எல்லாருமே வந்து பப்ஜியை பற்றி தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பப்ஜி கேம் விளையாடுறீங்க இல்லையா? எல்லாருமே வந்து அளவாக இருந்துக்கோங்க, அதுக்கு மீறிடாதீங்க. ஸோ அதுக்கு மீறினா இந்த மாதிரி தான் போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்து அளவாக இருந்துக்கோங்க, பி சேஃப். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் டேக் கேர், பை, see you soon, be safe.